ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. சிம்பிள் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும், உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ணி earn பண்ணலாம். மந்த்லி 8000லேருந்து 20,000 வரையும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஒரு அடிஷ்னல் இன்கமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸில் earn பண்ணலாம். அது பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிற பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிளம்புறாங்கன்னா பங்களாதேஷ் அணி 296 ரன் அடித்து 8 விக்கெட் எழுப்பியிருக்கு. 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் ஜான் 80 ரனில் அவுட் ஆகிட்டார். சோமேஸ்வர்கர் 91 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆல்ரெடி 28 ரனில் அவுட் ஆகிட்டார். சாந்தோ 44 ரனில் அவுட் ஆகிட்டார். ஹுசைன் 3 ரனில் அவுட் ஆகிட்டார். அகமது 1 ரனில் அவுட் ஆகிட்டார். மிராஸ் 17 ரனில் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சுமாராக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஹுசைன் 4 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு. சேஸ் 1 விக்கெட், மோட்டி 1 விக்கெட், அதனேஷ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு சுமாராக பவுலிங் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. 297 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி 117 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 30 ஓவர் புள்ளி 1 பாலில். இதில் அதனேஷ் 15 ரனில் அவுட் ஆகிட்டார். கிங் 18 ரனில் அவுட் ஆகிட்டார். அக்யூஸ்ட் ஜெக் அவுட் ஆகிட்டார். கார்த்தி 15 ரனில் அவுட் ஆகிட்டார். ஷாய் ஓப் 4 ரனில் அவுட் ஆகிட்டார். ரூதர்ஃபோர்ட் 12 ரனில் அவுட் ஆகிட்டார். அடுத்தடுத்து விக்கெட்டு விட்ட காரணத்தினால சேஸ் 0 ரனில் டெக் அவுட் ஆகிட்டார். கிராவஸ் 15 ரனில் அவுட் ஆகிட்டார். மோட்டி 7 ரனில் அவுட் ஆகிட்டார். ஹுசைன் 27 ரனில் லாஸ்ட்டாக அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சூப்பராக பந்து வீச்சு பண்ணி பங்களாதேஷ் அணி இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. 2-1 இந்த சீரீஸை வின் பண்ணி கோப்பையை வாங்கி போயிட்டாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அகமது 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹுசைன் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மிராஸ், இஸ்லாம், தலாக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பந்து வீச்சு பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தியிருக்காங்க. பங்களாதேஷ் அணி கோப்பையும் கைப்பற்றிட்டாங்க. பங்களாதேஷ் அணி 2-1. மேட்ச் சம்மரில் பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் தி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரஷீத் ஹுசைன் வாங்கியிருக்காரு. பிளே ஆஃப் தி மேட்ச் பார்த்திங்கன்னா சோமேஸ்வர்கர் வாங்கியிருக்கார் 91 ரன் அடிச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோமேஸ்வர்கர் 91 ரனில், அசான் 80 ரன்னு, சாண்டோ 44. வெஸ்ட் இண்டீஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக யார் ஹையஸ்ட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஹுசைன் 27, கிங் 18, அதனேஷ் 15. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். நம்ம இதுக்கப்புறம் டெய்லி நம்ம வீடியோ போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ ஷோ ஆகும்.
தேங்க்யூ.